தலைநகர் டெல்லியில் நாளுக்கு நாள் வீரியமடைந்து வரும் மாணவர்களின் போராட்டத்தை பலவீனப்படுத்துகிறாரா ராகுல் காந்தி? பாஜகவும் காங்கிரசும் இணைந்து ஜுகல்பந்தி வாசிக்கிறார்களா? இன்னொரு புறம் டெல்லியை தாண்டி நாடு முழுக்க பரவக்கூடிய இந்த போராட்டம் மோடி அரசு திணறுகிறதா? இதையெல்லாம் தான் இன்னைக்கான நம்மளுடைய டிகோட் ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தலைநகர் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நாளுக்கு நாள் வீரியம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய முன்னுரை விளக்கம்லாம் தேவையில்லை. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீட் தேர்வு, அதில் நடந்த குளறுபடிகள், அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் விதமாக மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். இது மிக முக்கியமான கோரிக்கை. அப்புறம் இந்த நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக மறுதேர்வு நடக்குதுல, இதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள், இதற்கெல்லாம் வந்துகிட்டு நிதியுதவி வழங்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அவங்க மாணவர் அமைப்பினர் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை ஜந்தர் மந்திரில் ஆரம்பிச்சாங்க. டெல்லி ஜந்தர் மந்திரில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் நெருக்கமாக அந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. அதில் கடந்த 24 நாட்களுக்கு முன்னதாக இணைந்தவர் தான் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக். அவர் இந்த போராட்ட காலத்துக்கு உள்ளால வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, அவர் ஒரு இன்டெஃபினைட் ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறார். அதாவது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அவர் அறிவிக்கிறாரு. சோனம் வாங்சுக்கும் அதே கோரிக்கையை தான் முன்வைக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், கல்வியில ஒரு சீர்திருத்தமே ஏற்படணும் அப்படின்லாம் அவருடைய கோரிக்கையை முன்வைத்து அவரும் தொடர்ச்சியாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வந்தார். மாணவர்களும் அவருக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவருடைய உண்ணாவிரதம் 20வது நாள் அடைகிறப்போ அவருடைய உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, வலுக்கட்டாயமாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்த காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் மருத்துவமனையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிற, கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடுது. அன்றைய தினம் சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி ஒரு பேரணியை அறிவிச்சிருந்தாங்க. இதனால் அந்த பகுதியே மிக கடுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை தடுக்கக்கூடிய, அதாவது அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த பேரணியை தடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக தடை உத்தரவு போடப்பட்டிருந்துச்சு. காவல்துறை ஏற்பாடுகள் எல்லாமே மிக கடுமையாக செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த கட்டத்தில் தான் என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து மாணவர்கள் முன்னேற அங்கே ஒரு தடியடி நடக்குது, கண்ணீர் புகை கொண்டு வீச்சு நடக்குது, தண்ணீர் கொண்டு கூட்டத்தை கலைப்பது நடக்குது. அப்புறம் தடியடியில் மிக கடுமையாக மாணவர்கள் பலர் பாதிக்கப்படுறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே திங்கட்கிழமை நடக்குது. இதை ஒட்டி தான் அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் அப்படியே அடுத்தடுத்த நாட்கள் வீரியம் அடைகிறது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள், எம்பிக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தர்ணா போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நேற்று காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய பிறந்த நாள். அவர் ஏற்கனவே மாணவர்கள்லாம் கொந்தளிப்பாக போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எனக்கு பிறந்தநாள் விழாக்கள்லாம் தனியாக எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். இருந்தாலும் அவருடைய மூத்த தலைவர், அவர் கட்சியினுடைய தலைவர் வேற, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு காங்கிரஸ் எம்பிக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனை ஒட்டி காங்கிரஸ் எம்பிக்கள் மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லி முடிச்சுக்கிட்டு வெளியே வரும்போது ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. டெல்லியில் மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க மேலே காவல்துறை தடியடி நடத்தியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் நாம் எப்படி இப்படி அமைதியாக போகிறது? வாங்க எல்லாரும் போய் பிரதமர் மோடியை தட்டி எழுப்புவோம், அவர்கிட்ட ஒரு நியாயம் கேட்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய வீடு இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து ஒரு 500 மீட்டருக்கு அருகாமையில் தான் பிரதமர் மோடியினுடைய அதிகாரப்பூர்வ இல்லம் இருக்கிறது டெல்லியில். ஸோ அதனால் இங்கேருந்து அவங்க திடீர்னு எம்பிக்கள் எல்லாருமா சேர்ந்து, இந்தியா கூட்டணி தலைமையிலான எம்பிக்கள் எல்லாருமே சேர்ந்து நகர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டக்குன்னு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க அந்த இடத்துல உட்காந்து தர்ணால ஈடுபடுறாங்க. மத்திய அரசு உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, நாடாளுமன்ற விவகாரங்களுக்கு இருக்கக்கூடிய இணை அமைச்சர் ஒருத்தரையும் அரசு செயலாளர் ஒருத்தரையும் நேரடியாக அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த விஷயமா நாடாளுமன்றத்தில் நாளைக்கே நம்ம விவாதம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தியும் அவங்க கூட சேர்ந்த எம்பிக்களும் சொல்கிறாங்க, மாணவர்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமானது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் தான் போராட்டம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியுது. அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து
இருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இது வந்து பிரதமர் இல்லத்திற்கு மிக நெருக்கமான பகுதி. இந்த இடத்துல ஒரு போராட்டத்தை வந்து எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட சொல்றாங்க. ஆனா ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி எம்பிக்கள் எல்லாருமே அதை வந்து எதிர்க்கிறாங்க. அதை ஒட்டி மிக வலுக்கட்டாயமாக அங்க வந்து ஒரு கைது சம்பவம் நடக்குது. ராகுல் காந்தி குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யப்படுகிறார். பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், KC வேணுகோபாலா இருக்கட்டும், இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்களும் சரி எம்பிக்களும் சரி அங்கிருந்து வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பின்னர் அவங்க விடுவிக்கப்படக்கூடிய காட்சிகள் எல்லாமே நடக்குது. இதற்கு அப்புறமாக ராகுல் காந்தி ஒரு வீடியோ வெளியிடுறாரு. நாங்கள் ஏன் பிரதமர் வீட்டுக்கு அருகே வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாணவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நியாயமா இருக்குது. கல்வியில கடைசியா எப்போ ஒரு பெரிய சீர்திருத்தம் நடைபெற்றுச்சு? அப்படி எதுவுமே நடக்கல. அதே நேரத்தில் கல்வி கட்டணங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு சாமானிய தம்பதிகள் வந்துட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையுமே வந்துட்டு குழந்தைகளுடைய கல்விகளுக்காக செலவழிக்கிறாங்க. ஆனால் தரமான கல்விங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. ஒரு அரசாங்கத்தால் ஒரு தேர்வை கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாமல் நடத்த முடியலை அப்படின்னா அதுக்கு பொறுப்பும் ஏற்க மாட்டேன்னா எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மிக தீவிரமாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்படி தான் நேற்று நடந்த சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. இது ஒரு புறம் இருந்தாலும் காங்கிரஸுக்கு எதிரான மிக கடுமையான ஒரு விமர்சனமும் நேற்று வந்துச்சு ஆம் ஆத்மி தரப்புல இருந்து. ஆம் ஆத்மியினுடைய டெல்லி முன்னாள் முதல்வராக இருந்தவர் அதிஷி வந்து மிக கடுமையான ஒரு எதிர்வினையை காங்கிரஸ் மீது வைக்கிறார். குறிப்பாக ராகுல் காந்தி மீது வைக்கிறாங்க. இந்த போராட்டத்தை அவங்க எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபியும் காங்கிரஸும் இணைந்து ஒரு ஜுகல்பந்தி ஆடுறாங்க. அப்படி ஜுகல்பந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்த் இந்தியாவில் 2 இசைக்கலைஞர்கள் இணைந்து ஒரு இசையை மேற்கொள்வது இல்லை ஒரு பாடல் பாடுவது தான் ஜுகல்பந்தி. அதாவது 2 பேருமே கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்றாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளைஞர்கள் கையில் எடுத்த இந்த போராட்டம் முழுக்க முழுக்க மாணவர்கள் கையில் எடுத்த ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் தன் கையில் எடுக்க பார்த்து பலவீனப்படுத்துகிறது. பாஜகவுக்காக இந்த வேலையை அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மியினுடைய குற்றச்சாட்டா இருக்குது. அதிஷியை தொடர்ந்து இன்னும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்களும் காங்கிரஸ் மீது இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காங்கிரஸ் வேண்டுமென்றே இந்த விஷயத்தை, அதாவது ஒரு மாசமா மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாசமா அவங்க பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க, மெட்ரோ ரயில் ஸ்டேஷன்ல தூங்குறாங்க, அவங்களுக்கு தன்னார்வலர்கள் கொண்டு உணவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான கஷ்டங்கள், மழை குளிர் வெயில் எதுவா இருந்தாலுமே அவங்க ஒரு மாசமா ஜந்தர் மந்திரிலே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சர் கூட போகல, ஒரு ஃபோன் கால் கூட போகல, எந்தவித சலசலப்புமே மத்திய அரசு கிட்ட இருந்து வரல. ஆனா திடீர்னு இவங்க வந்துகிட்டு ஒரு போராட்டம் நடத்துவாங்களாம், 1 ஹவர்லேயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார்களாம், கைது பண்ணுவாங்களாம். ஸோ இந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறத வந்துட்டு ஆம் ஆத்மி மிக கடுமையாக காங்கிரஸ் மீதான ஒரு விஷயமா எதிர்ப்பாக அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா ஆம் ஆத்மி தரப்புல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி தான் வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். குறிப்பா அந்த திங்கட்கிழமை காட்சிகள் நடக்குது இல்ல, திங்கட்கிழமை வன்முறைகள்லாம் நடக்குது இல்லையா, இந்த வன்முறை நேரத்தில் கூட ஆம் ஆத்மியினுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே, டெல்லியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து தடையை மீறி பேரிகேடெல்லாம் எகிரி குதிச்சு போய் அவங்களுக்கு போய் ஆதரவுலாம் தெரிவித்தோம். ஆனால் காங்கிரஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஜந்தர் மந்திர் போராட்டத்துக்கு களத்துக்கு வரவே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தடியடியெல்லாம் நடத்துனதுக்கு அப்புறமாட்டு மருத்துவமனையில் போய் மாணவர்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா நேர பிரதமர் இல்லத்துக்கு போயிட்டாங்க. நடுவில் இந்த மாணவர்களுக்காக அவங்க வந்து எங்கேயுமே நிற்கல. அவர்களுக்கு தடியடி எல்லாம் தான் பிரச்சனையே தவிர மாணவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை மேலே அவங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் ஆம் ஆத்மி சைடில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு பதில் சொல்லக்கூடிய காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மல்லிகார்ஜுன் கார்கே ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தே, அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு வர்றாரு. மாணவர்களுடைய இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. தன்னுடைய பிறந்த நாளை கூட அவர் வந்து கொண்டாட விரும்பல அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு பதிலாக வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி இந்த குற்றச்சாட்டை சொல்றதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செய்தியாளர் நண்பர்களிடமும் நாம பேசினோம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆம் ஆத்மி உண்மையிலேயே இந்த போராட்டத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து அவங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஜந்தர் மந்திரில் அடிக்கடி வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் அது அப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவனம் ஈர்ப்பாக நடைபெறவில்லை. இப்போ திடீர்னு காங்கிரஸ் வந்துட்டு கடைசி நாளில் இந்த போராட்டம் வந்து மிக வீரியமாக திங்கட்கிழமை ஆனதுலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்காட்டு போன உடனே நம்மளும்
ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் உள்ள வராங்க. காங்கிரஸ் உள்ள வந்த உடனே அவங்களுக்கான அட்டென்ஷன், கவனம் ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு மிக அதிகமாக கிடைச்சது. ஆம் ஆத்மி கண்ணை உறுத்திடுச்சு. அதனால தான் ஆம் ஆத்மி வந்து என்ன சொன்னா, நாங்கள் இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம், அப்போ யாருமே கண்டுக்கல, ஆனால் திடீர்னு வந்து காங்கிரஸ் வந்துட்டு ஒரு ஜிமிக்ஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்துக்கிட்டு இப்போ எல்லாருமே காங்கிரஸை முன்னெடுக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாணவர்கள் போராட்டம் வந்துக்கிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கு நடுவில் எதிர்க்கட்சிகளினுடைய இந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக போராடும் போது தான் அதனுடைய வீரியம் பெருசாகும், அதனுடைய முடிவும் மிகச்சிறப்பானதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிறு கவனச்சிதறல் ஏற்பட்டிருக்குதோ, ஒரு சிறு டைவர்ஷன் கிடைச்சிருக்கோ அப்படிங்கிறத தான் வந்து பல அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறதும் காங்கிரஸினுடைய செயல்பாடு அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சாதகமாக தான் போய்கிட்டு இருக்கோ. இவங்க உண்மையிலேயே ஆம் ஆத்மிக்கு இப்படி ஒரு விமர்சனம் இருந்திருந்தாலும் அவங்க அதை சொல்லக்கூடிய நேரம் இதுவா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன்னெடுது. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் டெல்லி போராட்டத்தில் நடந்துகிட்ட விதம் சரியில்லை, நீங்கள் வந்து தனியாக மேற்கொண்ட திடீர் விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்புடையதல்லங்கிறத பின்னொரு நாள் வச்சிருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக போராடும் போது இந்த மோதல் அப்படிங்கிறது வந்து நாளடைவில் பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாடாளுமன்றத்துக்கு உள்ளாலையும் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அங்கே சபை கூடுது, அமளி நடக்குது, அதுக்கப்புறமா அவை ஒத்தி வைப்பு, இப்படி தான் தொடர்ச்சியான விஷயங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுலையும் சிறு சிறு நேரங்களில் கூட காங்கிரஸுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் கொடுக்குறீங்க, ஆனால் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு எந்த நேரமும் தருவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அகிலேஷ் யாதவும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் மீண்டும் காங்கிரஸை பாஜக பக்கம் தள்ளுறது, அதாவது பாஜகவும் காங்கிரஸும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் அவரும் முன்வைக்கிறாரு. ஸோ காங்கிரஸு கிடைக்கக்கூடிய எட்ஜிங் கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அகிலேஷ் யாதவும் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஒரு பிரிவு இருக்குது. எல்லாருக்கும் இந்த கோரிக்கை நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம், வெளிப்படையாக அதுக்கான விஷயங்களையும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் செயல்பாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாஜக அரசுக்கு சாதகமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. தலைநகர் டெல்லியில் ஆரம்பித்த இந்த போராட்டம், அதாவது நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிரான இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நாடு முழுக்க பரவ ஆரம்பித்திருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக தென் மாநிலங்கள்லையும் மிக தீவிரமான இந்த போராட்டத்தை வந்து மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்குமே தமிழகத்தில் சில போராட்டங்கள் நடைபெற்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்கள் நிறைய பகுதிகளில் அவங்களுடைய கல்லூரிக்கு வெளியில் வந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாட்டு நாடு முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குது. டெல்லியில் நம்மளுடைய செய்தியாளர் நண்பர்கள்கிட்ட விசாரிக்கிறப்போ அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது குறித்து ஒரு ஆலோசனை வந்து பாஜக அரசுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் போகவும் இது வீரியம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இதுல ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான எதிர்ப்புகள். சென்னையிலையும் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு. நிறைய கல்லூரி மாணவர்கள் போராட்டம், அவர்கள் எந்த அமைப்பு சார்பாகவும் இல்லாமல் டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்துக்கான ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறும் வரை நாங்களும் போராடுவோம் அப்படின்னு மாணவர்கள் வந்து பல்வேறு கல்லூரியினுடைய மாணவர்கள் தெரிவித்திருக்காங்க. வேலூர்ல சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. தமிழகம் முழுக்க பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை தன்னெழுச்சியாக மேற்கொண்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஆனா இது எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசமும் இருக்கிறத நம்மளால உன்னிப்பா கவனிக்கிறப்போ பார்க்க முடியுது. குறிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னா, டெல்லியிலேயோ இல்ல வட இந்தியாவிலேயோ நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது நீட் தேர்வுக்கு எதிரானது கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நீட் தேர்வில் ஒரு முறைகேடு நடக்குது, வினாத்தாள் கசிவு நடக்குது, இதனால மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்குது, இதற்கெல்லாம் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும், இதற்கெல்லாம் மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நீட் கொண்டு வரப்பட்ட காலம் முதலே தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது நீட் பேன் தான். நீட்டுங்கிற தேர்வே தேவையில்லை, இது வந்துகிட்டு சமநிலையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, நீட்டுங்கிறது நிச்சயமா தேவையில்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே வைக்கக்கூடிய கோரிக்கை. ஸோ இப்போ நான் வட இந்தியாவில் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு எதிரான போராட்டமாகவும் மாறி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கோரிக்கை அப்படிங்கிறது நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த இரண்டு விதமான கோரிக்கைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. ஏனென்றால் டெல்லியில் போராடக்கூடியவங்க நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை.
இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக தான் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தான் இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்திருக்காங்க. அவங்களுமே நீட் தேர்வுக்கு எதிராக எங்கேயும் பேசின மாதிரி தெரியல. நீட் முறைகேடுகளுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட சில தென் மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய கோரிக்கைங்கிறது நீட்டுக்கு எதிராகவுமே இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய கோரிக்கை, குறிப்பாக இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, இவர்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, கல்வியை வந்து முன்னாடி இருந்த மாதிரி மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருக்க. அதே மாதிரி மருத்துவ மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறதும் மாநில அரசுக்கு உட்பட்டதாகவே இருந்துட்டா இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வட இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஆரம்பிச்சது கிடையாது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய போராட்டம். அதற்கான உயிரிழப்புகளும் நமக்கு தெரியும். அதனுடைய வலி வேதனை எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும் பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் மூலமாகவும் அந்த நீட்டுக்கு எதிரான தடையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. இரண்டு விதமான கோரிக்கைகளும் எப்படி வந்து மத்திய அரசு அணுக போகிறது, ஏன்னா இந்த பிரச்சனை வந்து நாடு முழுக்க பரவுறப்போ மத்திய அரசாங்கம் இதை எப்படி கையாள போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறதுமே வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 2011 அண்ணா ஹசாரே அவர்கள் மேற்கொண்ட அந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நாடு முழுக்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. மாணவர்கள் மத்தியில் ஒரு தன்னெழுச்சியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு. 2014 நடைபெற்ற தேர்தல் முடிவுகளில் கூட ஒரு தாக்கம் இருந்தது நம்மளால பார்க்க முடியும். இப்போவும் வந்து நடந்திருக்கிற விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு பாஜக அரசு விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவலாக இருக்குது. ஆனால் அதற்காக அவங்க எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அவங்க தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுவாங்களா, இல்லை இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு, நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வாங்க, நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பிரதமர் மோடி கூட என்டிஏ உறுப்பினர்கள் கூட்டத்தில் வந்துட்டு இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பாக யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம விவாதம் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதிர்க்கட்சிகள் ஏற்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதிர்க்கட்சிகள் இதை ஏற்றுக்கொள்வதிலும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விவாதத்துக்கு வாங்கன்னு பாஜக அழைத்த பல்வேறு விவகாரங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நேரு காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்திரா காந்தி காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி அந்த டிபேட்டே வேற மாதிரி டைவர்ஷன் எடுத்துட்டு போயிடும். அதனால எதிர்க்கட்சிகள் இதை ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இதில் முன்வைக்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. டெல்லியில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை குறைப்பதற்காக. அதே மாதிரி இணையதள சேவையும் சில இடங்களில் முடக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வருது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடத்து வருது. அடுத்து மத்திய அரசாங்கம் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன, காங்கிரசினுடைய செயல்பாடு, அதை ஆம் ஆத்மி விமர்சிக்கிறது, இது எல்லாமே அடுத்தடுத்த கட்டங்களில் என்னவா நடக்க போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது. அடுத்து இந்த விவகாரத்தில் என்னென்ன நடக்க போகுது இது எல்லாத்தையும் பற்றி தொடர்ச்சியாக நம்மளுடைய டிகோட் ஷோவில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.